ஏட்டோட பேத்தியா? ஏப்பா அந்த பொண்ணுகிட்ட பேச என்னப்பா இருக்கு? அது தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. அந்த பொண்ணுகிட்ட ஏட்டோட போனும் இல்ல. அந்த போனு கிடைச்சலாவது அத்தைக்கிட்ட அதை காட்டி நம்ம உண்மையை நிரூபிக்கலாம். அந்த போன் இப்ப எங்க இருக்குன்னு வேற தெரியல. முட்டுச்சந்திரன் நிக்கிற மாதிரி இருக்குப்பா நம்ம நிலைமை. இல்லங்க, நான் அப்படி நினைக்கல. அந்த போன்ல இருக்கிற எவிடன்ஸை தவிர கண்டிப்பா வேற எதனா இருக்கும். அதை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்கலாம் தான் வர சொன்னேன். என்னப்பா சொல்ற? வேற ஆதாரம் இருக்குன்னு எப்படிப்பா உறுதியா சொல்ற நீ? அத்தையோட அம்மாவை கொன்னது அந்த முத்துவேல் தான் நமக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்க நம்ம கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை. அத்தையோட அம்மா இறந்தப்ப கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி அந்த ஏட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். அந்த போஸ்ட்மார்ட்டம் பத்தி அவர் யார்கிட்டயாவது பேசியிருக்கலாம்ல. அதை பத்தி அவரோட பேத்திக்கு எதனா தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் அவங்கள வர சொல்லியிருக்கேன். ஏப்பா இதுவும் நல்ல யோசனை தான்ப்பா. கடவுள் புண்ணியத்துல அந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு பாப்போம். சொல்ல அந்த பொண்ணு வந்துட்டப்பா. வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நீங்க வாங்கி கொடுத்த வேலை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கேண்ணா. ஆமா, என்னண்ணா திடீர்னு பாக்கணும்னு சொன்னீங்க? அது என் அத்தையோட அம்மா இறந்தப்போ உங்க தாத்தா தான் ஏட்டா இருந்திருக்காரு. அவங்கள விஷம் வச்சு கொண்டுட்டதா தான் கேஸ். கண்டிப்பா அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாங்க. உங்க தாத்தா கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? உங்ககிட்ட எதனா சொல்லியிருக்காரா? இல்ல, அப்படி எதுவும் என்கிட்ட சொன்னதில்ல. பெரும்பாலும் அவர் ஸ்டேஷன்ல நடக்கிற விஷயத்த வீட்ல வந்து சொல்ல மாட்டாரு. நாங்களும் அதை கேட்க மாட்டோம். அப்படியா? சரிங்க, வேற யார்கிட்டயாவது இதை பத்தி அவர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? ஏம்மா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. அப்படி யாராவது ஒருத்தங்க இருக்க போறாங்க. நீ சொல்ல போற அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்குமா? அண்ணா, தாத்தா சர்வீஸ்ல இருக்கும்போது ஒரு லேடியோட பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. என் காதுக்கும் அது அரசல் புரசலா வந்துச்சு. அவங்கள மனைவி ஸ்தானத்துல வச்சு பாத்துக்கிட்டதா சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த லேடி கிட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லிருக்கலாம். எதுவும் கன்ஃபார்மா தெரியாது, ஒரு யூகமா தான் சொல்றேன். அப்படியா? சரி, அவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லேடி பேரு பரமேஸ்வரி. அவங்க பக்கத்தூர்ல தான் இருக்காங்க. இப்ப அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. சரி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னண்ணா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் சொன்னேன்.